محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை என்னுடைய குர்பாவின் ஆரம்பத்திலே எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொடுக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் மிக முக்கியமான இறுதி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் மாதத்தின் 30 நாட்களிலே ஆரம்ப 20 நாட்களை விட பிந்தி வருகின்ற இந்த 10 நாட்களும் தான் மிகவும் சிறப்புக்குரியது என்ற ஒரு விடயத்தை நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 குடும்பங்களை விட்டு ஒதுங்கி மனைவியர்களை விட்டு பிரிந்து அதிகமான வணக்கங்களில் ஈடுபடுகிற ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த இறுதி 10 லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவை தேடி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறுதி 10 இரவுகளின் பெரும்பாலான பகுதிகளை வணக்கங்களிலே கழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நடைமுறை, ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ரை பற்றி குறிப்பிடுகிற போது தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமலான். நீங்கள் லைலத்துல் கத்ரை இறுதி 10 வருகின்ற ஒற்றை இரவுகளில் தேடுங்கள் என்று சொன்னார்கள். அது எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாது. ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை மக்களுக்கு அறிவிப்பதற்காக வருகிறார்கள். அது எப்போது என்பதை வருகின்ற போது 2 மனிதர்கள் அவர்களுக்கிடையே தர்க்கம் செய்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது உடனடியாக உயர்த்தப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் லைலத்துல் கத்ரை பற்றி அறிவிக்க வந்தேன். உங்களில் இன்னார் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அப்படி மறக்கடிக்கப்பட்டது என்பது ஒரு கயிறு தான், நிலவுதான் என்று சொன்னார்கள். சில வேளைகளிலே அந்த இரவை மட்டும் குறிப்பிட்டிருந்தால் அதிகமானவர்கள் அந்த இரவோடு சுருங்கி இருப்பார்கள். அது உங்களுக்கு கயிறு தான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கடைசி 10 வருகிற ஒற்றை இரவுகளில் அதை தேடுங்கள் என்ற ஒரு வழிகாட்டலையும் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றை இரவுகளில் அதை தேடுங்கள் என்று வழிகாட்டி இருந்தாலும் அவர்கள் எந்த இரவில் அதை தேடினார்கள்? 21வது இரவிலே மட்டும் தேடினார்களா? 27வது இரவில் மட்டும் தேடினார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நீங்கள் பார்த்தால் கடைசி 10 முழுமையாக அதை தேடினார்கள். இஅ்திகாஃப் என்ற வணக்கத்திலே
மஸ்ஜிதிலே அவர்கள் தங்கி இருந்து இறுதி பத்தில் வருகிற ஒவ்வொரு இரவிலும் அந்த லைலத்துல் கத்ரை தேடி அந்த இரவுகளை உயிர்ப்பித்து கியாமுல் லைல், குர்ஆன் ஓதுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, துஆ செய்வது, இப்படி நிறைய அமல்களை கொண்டு அந்த இரவுகளை உயிர்ப்பித்து அந்த இரவை தேடினார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை விட நாங்கள் அந்த விடயத்தில் அறிந்தவர்கள் அல்ல. இன்றைக்கு நம்முடைய ஊரிலே, நம்முடைய முஸ்லிம் கிராமங்களில் பெரும்பாலான பள்ளிகளை நீங்கள் பார்த்தால் 27வது இரவை மட்டும் அவர்கள் குறிப்பாக்கி அந்த இரவிலேதான் லைலத்துல் கத்ர் இருப்பதாக உறுதியாக நம்பி அந்த இரவை சில பள்ளிகளில் கொண்டாடுகிற நிலையை கூட பார்க்கிறோம். இது சுன்னாவுக்கு தெளிவான முரணான விடயம். சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் 27வது இரவை குறிப்பாக்கி அதை கொண்டாடுகின்ற ஒரு இரவாக மாற்றினால் அது பித்அத்துன் ஃபில் அமல், அமல் ரீதியான பித்அத் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஏனைய பள்ளிகளில் விளம்பர பலகையை பார்த்தால் புனித லைலத்துல் கத்ரை முன்னிட்டு நிகழ்ச்சி நிரலை பார்ப்போம். இருக்கக்கூடிய தொழுகையை மட்டும் தொழுதால் பரவாயில்லை. தராவீஹ் தொழுகிறார்கள், கியாமுல் லைல் வேறையா தொழுகிறாங்க, வித்ர் வேறையா தொழுகிறாங்க. அப்ப தராவீஹ் 20 ரக்காத்துகள், கியாமுல் லைல் 11 ரக்காத்துகள், வித்ர் 11 ரக்காத்துகள், தஸ்பீஹ் 4 ரக்காத்துகள் என்று நிறைய தொழுகைகளை தொழுகிறார்கள். இஸ்திக்ஃபார் என்ற பெயரிலே, தௌபா என்ற பெயரிலே மைக்கை போட்டுவிட்டு வெளியிலே மக்கள் கேட்க பப்ளிக்காக விளம்பரப்படுத்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் செய்த பாவத்தை நான் தனிமையில் அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி அழுது கேட்க வேண்டும். எப்படி நான் பப்ளிக்காக அழுது ஒரு தௌபா செய்ய முடியும் சகோதரர்களே? அது காணாது என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு நேரத்துக்கு அவர்கள் சிற்றுண்டி ஏற்பாடு, சகர் ஏற்பாடு, இரவு சாப்பாடு ஏற்பாடு என்று சொல்லி அந்த இரவை கொண்டாடுகின்ற ஒரு இரவாக மாற்றிக் கொண்டு வருகிறார்கள். காலத்துக்கு காலம் அது இன்னும் தீவிரமடைந்து கொண்டுதான் வருகிறது. எனவேதான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்ட அந்த இரவு எப்படி நமக்கு தெரியும்? இது சம்பந்தமான ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் நாம் தேடி படிக்க வேண்டும். 27 தேடுங்கள் என்று சொன்னார்கள். 27 மட்டும் தேடுங்கள் என்று சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் 21 அதே வணக்கம் தான் செய்தார்கள். 23, 25, 27, 29 ஒரு இரவை விட இன்னொரு இரவை விசேடப்படுத்தி வித்தியாசமான புதிய புதிய வணக்கங்களை எல்லாம் செய்து அந்த இரவை அவர்கள் உயிர்ப்பிக்கவில்லை, முழுமையாக தேடினார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா வழிமுறை என்ற ஒரு விடயத்தை முதலாவதாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது லைலத்துல் முபாரக்கத்தும் சகோதரர்களே, பரக்கத்துகளும் ஹைராத்துகளும் நிறைந்த இரவு. அந்த இரவை நாம் ஒரு இரவோடு சுருக்கி கொள்கிற போது பலருக்கு அது கிடைக்காமலே போய்விடலாம். முழுமையாக தேடுங்கள். 23வது நோன்பிலே இருக்கிறோம், இன்னும் தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா. எனவே லைலத்துல் கத்ர் இரவை 27வது இரவில் மட்டும் தேடுவது என்பது சுன்னாவுக்கு முரணான ஒரு விடயம் என்ற ஒரு விடயத்தை நான் பொறுப்போடு இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மௌலவிமார்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் இது பற்றிய தெளிவை மக்களுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும். சில சகோதரர்களை பார்ப்போம், சகோதரிகளை பார்ப்போம், 27ஆம் கிழமை வழமையாக பரதான தொழுகைக்கு வராதவர்கள் கூட வந்து வருவார்கள். ஏனென்றால் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு 27வது இரவு தான் முடிவெடுத்து விட்டார்கள். அன்றைக்கு நாம் வணங்கினால் தொழுதால் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 4 மாதங்கள் வணக்கம் புரிந்த நன்மை. அந்த இரவு மட்டும்தான் தொழுவார்கள். அதற்கு முந்தியும் தொழுவதில்லை, பிந்தியும் தொழுவதில்லை. இதெல்லாம் நாங்கள் இந்த மார்க்கத்தை
பற்றிய பிழையான விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்திருக்கிறோம். எனவேதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா கடைசி 10 முழுமையாக லைலத்துல் கத்ரை தேடி நாம் வணக்கம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் சொல்கிறார்கள், கடைசி 10 ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் கியாமுல் லைல் தொழுங்கள். ஒரு இரவு லைலத்துல் கத்ராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கடைசி 10 ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள். ஒவ்வொரு இரவிலும் திக்ர் செய்யுங்கள். ஒவ்வொரு இரவிலும் இஸ்திக்பார் செய்யுங்கள். ஒவ்வொரு இரவிலும் சதகா கொடுங்கள். ஒரு இரவு லைலத்துல் கத்ராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே நீங்கள் லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டலை என்னுடைய ஹுத்பாவின் ஆரம்பத்திலே முதலாவதாக நான் வழிகாட்டி கொள்கிறேன். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இறுதி 10 கடைசியிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாஜிபான கடமை இருக்கிறது, ஸகாத்துல் ஃபித்ர். ஸகாத்துல் ஃபித்ர் என்ற கடமையை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு ஃபர்லான ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே ஸகாத்துல் ஃபித்ரை ஃபர்லாக்கினார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அது ஃபர்லான விடயம். யாருக்கு அது கடமை என்றால் அதற்கான வசதியை பெற்ற அனைவருக்கும் கடமைதான். இதிலே லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் எல்லாம் கிடையாது. பெருநாள் தினத்திலே அந்த பகல் பொழுதுக்கும் இரவுக்கும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் செலவு செய்ய போக யாரிடமெல்லாம் மீதமாக இருக்கிறதோ அவர்கள் அனைவர் மீதும் ஸகாத்துல் ஃபித்ரா கொடுப்பது வாஜிப். அப்படி பார்த்தால் நாங்கள் எல்லோரும் ஸகாத்துல் ஃபித்ரா கட்டாயம் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு மேலதிகமாக இருக்கிறது. அந்த பெருநாள் பகல் பொழுதுக்கும் இரவுக்கும் மேலதிகமாக நம்மிடத்திலே உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, பணம் இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் ஸகாத்துல் ஃபித்ரா கட்டாயம் கொடுக்க வேண்டும். குடும்ப தலைவர் அவருக்கும் அவருடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது அடிமையாக இருந்தாலும் சுதந்திரமானதாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அனைவருக்கும் ஸகாத்துல் ஃபித்ரா கடமை. ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்காக அந்த குடும்ப தலைவர் ஸகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். எனவே இந்த ஸகாத்துல் ஃபித்ரா என்பது ஃபர்லான விடயம் என்பதை நாங்கள் முதலாவது கருத்திலே பதிகிறோம். பெருநாள் தர்மம் என்று தமிழிலே சொல்வார்கள். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை அல்லாஹ் மார்க்கமாக்கியதுடைய நோக்கம் என்ன? 2 காரணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். முதலாவது சொன்னார்கள், அது துஹுரத்தன் லிஸ்ஸாயிம் என்று சொன்னார்கள். துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளியுடைய நோன்பிலே ஏற்பட்ட தவறுகள் அழிவதற்கு, அதிலே இருந்து அவரை சுத்தப்படுத்துவதற்கு அந்த ஸகாத்துல் ஃபித்ர் உதவியாக இருக்கும். இது முதலாவது நோக்கம். உலமாக்கள் எப்படி அதுக்கு ஓமான் சொல்வார்கள் என்றால், ஒருவர் தொழுகிறார், தொழுகையிலே ஏதாவது குறைபாடு ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் அவர் ஒரு சஜதா செய்யும். என்ன சஜதா? சஜதா சஹு, மறதிக்கான சுஜூத். இந்த மறதிக்கான சுஜூதை போவதுதான் இந்த ஸகாத்துல் ஃபித்ரா என்று சொல்கிறார். நோன்பிலே இருக்கிற குறைபாடுகள் இந்த ஸகாத்துல் ஃபித்ரா கொடுப்பதன் ஊடாக பரிசுத்தப்படுத்தப்படும், தூய்மைப்படுத்தப்படும். இது முதலாவது நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது நோக்கம் வதுமத்தல் லில் மசாகீன், ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உணவாக அது அமைந்து விடுகிறது. பெருநாள் தினத்தில் எந்த ஒரு ஏழையும் அடுத்தவரிடம் சென்று கையேந்தக்கூடாது. வீட்டிலே சாப்பிட முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடாது. எல்லாருடைய வீட்டிலும் அன்று சமைக்கப்பட வேண்டும், எல்லோரும் சாப்பிட வேண்டும். யாரும் அன்றைய தினத்தில் போய் பிச்சை கேட்கக்கூடாது, சாப்பாடுதாரர்களுக்கு பிச்சை கேட்கக்கூடாது. அப்படி அந்த நிலையை இல்லாமல் செய்வதற்காகத்தான் இஸ்லாம் இந்த ஸகாத்துல் ஃபித்ரா என்ற கடமையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம்
பெருநாள் தினத்தில் ஒவ்வொரு ஏழையின் வீட்டிலும் இன்ஷா அல்லாஹ் அது உணவாக கொள்ளப்பட வேண்டும். இந்த நோக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த ஸகாத்துல் ஃபித்ரா எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதரே பதில் சொல்லியிருக்கிறார். சாகும் என்ற ஒரு அளவுக்கு ஸகாத்துல் ஃபித்ரா கொடுக்கப்பட வேண்டும். சாகும் என்று சொல்லுவது 4 முத்துக்கள். ஒரு முத்து என்பது 2 கைகளை சேர்த்து அள்ளுகிற ஒரு அள்ளு, 4 அள்ளுகள். இது அந்த காலத்திலே இருந்த முகத்தல் அளவை முறை. இன்றைய காலத்திலே நாங்கள் 2 கொத்தட்டு அதை அடையாளப்படுத்த முடியும். கிலோகிராம் கணக்கிலே பார்க்கிற போது 2.5 கிலோவிலிருந்து 3 கிலோ வரை. அப்ப பேணுதல் அடிப்படையிலே ஒருவர் 3 கிலோகிராம் பிரதான உணவுப் பொருளை ஸகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே உணவுப் பொருளாக இருந்த பொருட்கள் ஸகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்கப்பட்டது. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே உணவிலிருந்து ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய உணவாக அந்த காலத்திலே இருந்த பொருட்கள் சொல்லுகிறார்கள், ஷஹீர் கோதுமை, ஜபீப் உலர்ந்த பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை பழம், அல் அகித் பாலாடை கட்டி, அத்தம்ரு பேரித்தம்பழம். இதுதான் அந்த காலத்திலே எங்களுடைய உணவுப் பொருட்களாக இருந்தன. இந்த உணவுப் பொருட்களிலே இருந்து நாங்கள் ஸகாத்துல் ஃபித்ராவாக ஒரு சா அளவுக்கு கொடுத்தோம் என்று அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாங்கள் எதை ஸகாத்துல் ஃபித்ராவாக கொடுப்பது? பணமாக கொடுக்க முடியுமா அல்லது உணவாகத்தான் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. இது உலமாக்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடுள்ள விடயம். இது இஜ்திஹாத் விடயம். அதிலே ஆரம்ப கால இமாம்களில் இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபிஈ, நவீன காலத்திலே அஷ்ஷைக் சாலிஹ் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ், அஷ்ஷைக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அஷ்ஷைக் சாலிஹ் அல்-ஃபௌஸான் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய ஊரிலே பிரதானமாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளிலே இருந்துதான் ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது என்று சொல்றார். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அவர்கள் பணம் இருந்தது, தீனார் திர்ஹம்கள் இருந்தன, ஆனால் உணவுப் பொருளை தான் அவர்கள் ஸகாத்துல் ஃபித்ராவாக கொடுத்தார்கள். அதே நேரத்திலே அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வேறு சில அறிஞர்களும் நாங்கள் அதனுடைய தொகையை கூட ஸகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஆனால் இதிலே நமக்கு வேண்டுதலான கருத்து என்னென்றால், நாங்கள் உணவுப் பொருளை நம்முடைய நாட்டிலே பிரதான உணவுப் பொருள் அரிசி, அரிசியை தான் நாங்கள் ஸகாத்துல் ஃபித்ராவாக கொடுப்பது சிறந்தது. அதோடு சேர்த்து நாங்கள் அந்த ஏழைக்கு சதகாவா மேலதிகமாக பணம் கொடுக்கலாம். என்றால் அரிசியை மட்டும் சமைத்து சாப்பிட முடியாது, அதற்கு கறி சமைக்க வேண்டும். கறி சமைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்கலாம். அது சதகா, அது தர்மமாக கருதப்படும். ஸகாத்துல் ஃபித்ராவாக நாங்கள் கொடுக்கின்ற அந்த அரிசி கருதப்படும். அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்று இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், ஏழைகள், எளியவர்கள், தேவையுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது அந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் துஅமத்தல் மசாகீன் என்று சொல்லி இருக்கிறார். மிஸ்கீன்களுக்கு உணவு. ஃபகீர், மிஸ்கீன் என்ற பிரிவினர்கள் சமூகத்திலே இருப்பார்கள். ஃபகீர் என்பது அவர்களுக்கு அறவே வருமானமே கிடையாது, சாப்பிடுவதற்கு வழி. மிஸ்கீன் என்பவர்களும் அவர்களுக்கு முழுமையாக செலவழிப்பதற்கு வழி இல்லை, அரைமுறை வருமானம். அதுபோல சில தேவையுடைய மக்கள் இருப்பார்கள், வெளியிலே தன் தேவையை சொல்லவே மாட்டார்கள்.
மறைத்துக் கொண்டிருப்பார்கள் வெட்கத்தினால். அப்படியானவர்களையும் நாம் அடையாளப்படுத்தி இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை முதன்மைப்படுத்துவது என்பது மிகவும் சிறந்தது. அதிலும் குடும்பம் என்று வருகிற போது நாம் செலவு செய்வது வாஜிபாக இருக்கிற குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு குடும்ப தலைவரை எடுத்துக்கொண்டால் மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய தந்தை, தாய், இவர்கள் மீது செலவு செய்வது என்பது வாஜிப். இப்படியானவர்களுக்கு ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க முடியாது. அந்த உறவுகள் அல்லாது, உதாரணத்துக்கு நம்முடைய ஒரு சகோதரர் ஒவ்வொரு வேளையாக இருக்கிறார், சகோதரி ஒவ்வொரு வேளையாக இருக்கிறார், நம்முடைய சாட்சி, நம்முடைய மாமி, இப்படி ஒவ்வொரு வேளையாக இருக்கிறார். அப்படியான வேளைகளை நாம் அறிந்திருந்தால் அவர்களுக்கு தான் இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பதை முதன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் மிகச் சிறந்தது. இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, மிகவும் ஏற்றமான மிகச் சிறந்த நேரம் ஒருவர் நோன்பு பெருநாள் தினத்தின் காலையில் முஸல்லா என்ற தொழும் இடருக்கு தொழுகைக்கு போவதற்கு முன்னர் அதை கொடுப்பது மிகச்சிறந்தது. அந்த கொடுக்கின்ற நேரம் என்பது ஆரம்பிக்கிறது ஷவ்வால் தலைமுறை தென்பட்ட அந்த இரவில் இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஷவ்வால் தலைமுறை நமக்கு தென்பட்டு விட்டது என்று ஒபிஷியலாக நமக்கு செய்தி கிடைத்து விட்டால் அதிலிருந்து ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். முடிவு பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னர் கொடுக்க வேண்டும். இதுதான் சிறப்பு. பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்கப்பட்டால் அது ஸகாத்துல் ஃபித்ரா. பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கப்பட்டால் அது வளமையான சதகாவாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சிலர் ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து ஸகாத்துல் ஃபித்ரா கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ரமதானுடைய நடுப்பகுதியிலே கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சுன்னா மிக ஏற்றமான நேரம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஷவ்வால் தலைமுறை தென்பட்டதிலிருந்து நாம் கொடுக்க ஆரம்பிப்பதுதான். தொழுகைக்கு போவதற்கும் கொடுக்க முடியும். அதே நேரத்திலே அந்த இரவில் கொடுப்பது நமக்கு சிரமம் என்ற ஒரு நிலை இருந்தால் ஒரு சலுகை இருக்கிறது. எப்படி என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகளாருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் பெருநாளைக்கு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னர் இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இரவு கொடுப்பது சிரமம் என்று கருதினால் நாங்கள் ரமதான் பின்புரை 28, 29 தினங்களிலும் இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது எங்களுக்கு ஆபமாக இருக்கும். ஆனால் சிறந்த நேரம் என்பது ஷவ்வால் தலைமுறை தென்பட்டதற்கு பிறகு கொடுப்பதுதான் என்பதை நாம் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் இந்த ஸகாத்துல் ஃபித்ரா என்ற பெருநாள் தர்மத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி அதை வாஜிபாக்கி ஒவ்வொரு நோன்பாளியும் தன்னுடைய நோன்பில் ஏற்பட்ட தவறுகளை அதன் மூலம் சுத்தப்படுத்துவதற்கும், சமூகத்தில் இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், பலவீனமானவர்கள், தேவையுடையவர்களுடைய தேவையை நிறைவேற்றி அவர்கள் மீது நம்முடைய கருணையை வெளிப்படுத்துகிற ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக இந்த ஸகாத்துல் ஃபித்ராவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் உணர்ந்து அந்த உரிய சிறப்புக்குரிய காலத்திலே நாம் ஸகாத்துல் ஃபித்ரா என்ற அந்த வணக்கத்தையும் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இரண்டாவதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த விடயத்திலே நாம் சுன்னாவை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே,
நாம் எல்லோரும் ரமலான் மாதத்துடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். 23வது நோன்பை நோற்றிருக்கிறோம். இன்னும் 6 தினங்களில் நாம் நோன்பு பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வியாழன் நாங்கள் 29வது நோன்பை நோற்றிருப்போம். அன்று இரவு நாம் தலைப்புரை தேட வேண்டும், பார்க்க வேண்டும். ஷவ்வால் மாதத்துடைய தலைப்புரையை நாங்கள் பார்க்க வேண்டும். தலைப்புரை நமக்கு தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு பெருநாளாக அமையும். தலைப்புரை தென்படவில்லை என்றால் நாங்கள் 30ஐ பூர்த்தியாக்கி வெள்ளிக்கிழமை 30வது நோன்பை முடித்து சனிக்கிழமை ஷவ்வால் தலைப்புரை ஒன்றாக கருதி நாங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் எங்களுக்கு தெரியும், நோன்பு வந்தால், நோன்பு பெருநாள் வந்தால் நமக்கு மத்தியிலே பெரும் சர்ச்சை கிடைக்கும். எப்ப பெருநாள், எப்ப நோன்பு, இது சாத்தியப்படுமா, புறையை பார்க்க பெருசா விழுந்தது, இது இன்றைக்கு இருக்கிற புற மிச்சம் பெருசா இருக்கு, இதெல்லாம் நாங்க சில கேள்விகளை கேட்டு குழப்ப தேவை. இது ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட விடயம். பிறையை கண்டு நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நீங்கள் பெருநாளை கொண்டாடுங்கள், நோன்பை விடுங்கள். அந்த அடிப்படையிலே நாம் செய்வது குற்றம். எனவே அந்த அடிப்படையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பெருநாளை கொண்டாடுகிறோம். இந்த பெருநாள் விடயத்திலே அல் மன்ஹஜு நபவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள், அதை பற்றி இன்றைய குதுபாவிலும் நினைவூட்ட வேண்டிய ஒரு தேவை. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நினைவூட்டப்பட்டாலும் உனக்கு ஃபைனதிக்கிறார் தன்ஃபாவுல் முஃமினீன், நீங்கள் நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள். இந்த நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். மதீனாவிலே வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே 2 விசேட பெருநாள் தினங்கள் காணப்பட்டன. அது ஜாஹிலியா காலத்துடைய அமைப்பிலே அது காணப்பட்டு வந்தது. அந்த 2 பெருநாட்களிலும் அவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். இந்த 2 நாட்களையும் அவர்கள் விசேடப்படுத்தி இருக்கிறார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இது ஜாஹிலியா காலத்திலிருந்து நாங்கள் இப்படி இந்த 2 நாட்களையும் பெருநாட்களாக கொண்டாடுகிறோம், அதிலே விளையாடுகிறோம் என்று இது ஒரு ஜாஹிலியா காலத்துடைய ஒரு சின்னம், அடையாள சின்னம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அப்போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ அது அபுதலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, அந்த 2 தினங்களை விட மிகச் சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு அதற்கு பதிலீடாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல ஒன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், 2வது ஈதுல் அத்ஹா, ஹஜ் பெருநாள். எனவேதான் ஜாஹிலியா காலத்தில் காணப்பட்ட பெருநாட்களை எல்லாம் நீங்கள் கொண்டாடக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவருக்கு 2 பெருநாட்கள் இருக்கின்றன. ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்தது ஹஜ் பெருநாள். இது அல்லாத ஜாஹிலியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பெருநாளையும் நாங்கள் கொண்டாட முடியாது. இந்த பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த பெருநாளை நாங்கள் எப்படி வரவேற்பது, இன்றைக்கு நாங்கள் எப்படி வரவேற்போம்? நம்முடைய சமூகத்திலே பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டால் எங்களுக்கு தெரியும், ஊர்ல பெரும்பாலான இடங்களில் பட்டாசு வெடிக்கும். இதிலே பெரியவர்கள் சொல்வார்கள், வீட்டிலே உள்ள சின்ன பிள்ளை விடுகிறான் இல்லை, பிள்ளைகளுக்காக வாங்கி பட்டாசை வெடிக்க இருக்கிறார். இது வீண்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே பெருநாள் தினத்தை அப்படி வரவேற்பது கிடையாது. அது ஏனைய மதத்தவர்கள் அவர்களுடைய பெருநாட்களை வரவேற்கிற முறை. நம்முடைய முறை அது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் பணத்தை வீண்வரையும் செய்ய வேண்டாம், பணத்தை கொண்டு எரிக்க வேண்டாம், வீண்வரையும். எப்படி வரவேற்பது? தக்பீரை கொண்டு வரவேற்க வேண்டும். ஷவ்வால் தலைப்புரை தென்பட்டதிலிருந்து நாங்கள் பெருநாளைக்கு திடலுக்கு போகும் வரைக்கும் ஆண்களை பொறுத்தவரையிலே எல்லா இடங்களிலும் அவருடைய நாவிலே இருந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் உச்சரிக்கப்பட்டு
இதான் வரவேற்கிற முறை. அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி இந்த ரமலானில் எங்களை நோக்க வைத்திருக்கிறார். ஆன்மீக மலையில் நிலைய வைத்திருக்கிறார். குர்ஆன் என்ற நேர்வழி காட்டியை ரமலானிலே இறக்கி இருக்கிறார். இந்த ரப்புக்கு நாம் பெருமைப்படுத்தி நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிமுடைய நாவிலே இருந்து உச்சரிக்கப்பட வேண்டிய வாசகங்கள் தக்பீர். இந்த சுன்னா பின்பற்றப்படுகிறதா சகோதரர்களே? இதனுடைய சீரா வடிவங்கள் வித்தியாசப்படலாம். சஹாபாக்கள் பல முறையிலே அந்த தக்பீரை சொல்லி இருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி இருக்கிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லி இருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தக்பீர் சம்பந்தமாக வந்த விடயத்தில் இந்த சல்மான் ஃபாரிசி அவர்களை தொட்டு வரக்கூடிய செய்தி மிகச் சரியானது என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் கபீரா என்று சொல்லுவோம். அல்லது ஒன்றும் இல்லாமல் சும்மா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். இப்படி எல்லா இடங்களிலும் நாங்கள் தக்பீரை மொழிந்து உச்சரித்து நாங்கள் பெருநாளை கவனிக்கிறோம். பெண்களும் அவர்களுக்குள் அந்த தக்பீரை மற்றவர்களுக்கு கேட்க செய்ய தேவையில்லை. அவர்களுக்குள் அந்த தக்பீரை அதிகம் மொழிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சூழல். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலை பொழுது, பெருநாள் காலை பொழுது, சவ்வால் தலைப்புறை ஒன்று காலை பொழுதிலே நாங்கள் தொழுகைக்காக எங்களை தயார்படுத்த வேண்டும். எப்படி தயார்படுத்துவது? குளிக்க வேண்டும். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் ஒரு நல்ல அழகான ஒரு புதிய ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்த வரையிலே மனம் பூசிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சொல். மனம் பூசி நேர காலத்தோடு தொழுகின்ற இடத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு சொல். சூரியன் அன்றைய காலை பொழுதிலே உதயமாகி நாம் செய்கின்ற முதலாவது அமல் என்பது தொழுகைக்கு போவதற்கு முன்னர் ஸகாத்துல் ஃபித்ரா கொடுப்பவர்கள் கொடுத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் இந்த தொழுகை என்ற இபாதத்திலே தான் ஈடுபட வேண்டும். நேர காலத்தோடு போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நடைமுறை நம்முடைய கிராமத்திலே இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதை பார்க்கிறோம். எல்லோரும் இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக முஸல்லா, ஒரு திறந்த வழி, தொழும் திடலுக்கு போவதுதான் சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையிலே 10 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் தொழுகைகளை தொழுவித்திருக்கிறார்கள். ஒரு தொழுகை கூட மஸ்ஜித் நபவியிலே தொழுவிக்கப்படவில்லை. அதற்கு சஹீஹான எந்த ஹதீஸ்களும் கிடையாது. எல்லாம் முஸல்லா என்ற திடலில் தொழுவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியில் தொழுகிற ஒரு தொழுகைக்கு 1000 தொழுகைக்குரிய நன்மை கிடைக்கிறது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதிலே, நம்முடைய மஸ்ஜிதை போன்றதல்ல, மஸ்ஜிது நபவியில் அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் தொழும் திடலிலே தொழுவித்திருக்கிறார்கள். தொழும் திடலுக்கு வரும்படி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். மாதவிடாயுள்ள பெண்கள் கூட தொழும் திடலுக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். இது ஹதீஸ். அப்ப இந்த சுன்னாவை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். சில கட்டங்கள் வரும், நிர்பந்தமான நிலைகள், திடலில் தொழ முடியாத நிலை ஏற்படலாம். அடர் மழை பெய்தால் பள்ளியில் தொழலாம். பொதுவான இடங்களில் ஒன்று சேர முடியாத சில கட்டங்கள் ஏற்பட்டால், கொரோனா காலத்திலே நாங்கள் பார்த்தோம், அப்போது நாங்கள் மஸ்ஜிதிலே தொழலாம். இப்ப நியாயமான காரணம் எதுவும் இல்லாமல் நாங்கள் மஸ்ஜிதில் தொழுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தொழும் திடலிலே நாங்கள் தொழுவதுதான் மிகச் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஆடை விடயத்தை பற்றி பார்க்கிற போது இதிலே இருக்கின்ற ஆடைகளில் ஒரு புதிய ஆடை, வசதி இருந்தால் நாங்கள் காசு கொடுத்து புதிய ஆடை வாங்கியும் அணிந்து கொள்ளலாம்.
ஆனால் ஆடம்பரம் விருந்தரையும் கட்டாயம் தவிர்க்கப்படும். உண்ணுங்கள் பலர்கள் விருந்தரையும் செய்யணும். இவ்வளவு நாளும் நோன்பு பிடித்துவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டு பெருநாள் தினத்திலே நாங்கள் மாறு செய்து விடக்கூடாது. ஆடம்பரமான ஆடைகளை தவிர்த்து குடும்ப தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள், கணவன்மார்கள் வந்திருக்கிறீர்கள், தந்தைமார்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகளை தொடும் திடருக்கு நீங்கள் அழைத்துக் கொண்டு வருகிற போது மார்க்கம் அனுமதித்த ஆடைகளை அணிவித்து அழைத்துக் கொண்டு வர. அது எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் அல்லாஹ் அருள் செய்த சகோதரிகளை தவிர அதிகமான சகோதரிகளால் அது பின்பற்றப்படுவது. ஆடையின் காரணத்தால் பெண்கள் நரகம் நுழைகிறார்கள். இது அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகிறது. உங்கள் பொறுப்பிலே உள்ள உங்கள் மனைவி, அவளை நீங்கள் கவனிக்கவில்லை, அவளுக்கு நீங்கள் வழிகாட்டவில்லை, அவளுடைய ஆடையின் காரணத்தால் அவள் நரகத்துக்கு போகிறாள். உங்களுடைய பராமரிப்பிலே உள்ள வயதுக்கு வந்த பெண் பிள்ளை உங்களுடைய வழிகாட்டலிலே கண்காணிப்பும் இல்லை, ஆடையின் காரணத்தால் நரகத்துக்கு போகிறாள். எவ்வளவு பெரிய பாரதூரமான விடயம் சகோதரர்களே! அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக எச்சரித்தார்கள். 2 பிரிவினர்கள், அவர்களை நான் வாழுகின்ற இந்த காலத்தில் காணவில்லை, அவர்கள் நரகவாதி. அதிலே ஒரு பிரிவினர் யார்? காசியார், ஆரியார். ஆடை அணிந்த நிர்வாணி, உடுத்தும் உடுக்காதவர்களை போல. அப்படி என்றால் அரைகுறை ஆடைகளை அணிவார்கள், இறுக்கமான ஆடைகளை அணிவார்கள், மென்மையான ஆடைகளை அணிவார்கள். ஒரு பெண்ணுடைய அவுரத்தை மறைக்கக்கூடிய அடிப்படையிலே ஆடை அணிய வேண்டும். அவருடைய முகம் 2 மணிக்கட்டுகளை தவிர உள்ள அனைத்து பகுதிகளும் தளர்வான கனமான ஆடைகளை கொண்டு மறைக்கப்பட வேண்டும். அவள் தலையை வெளியே தெரிய கொண்டு அல்லது கைத்து வெளியே தெரியக்கூடிய அடிப்படையிலே வெளியில் வருகிறாள் என்று சொன்னால் அவள் இந்த இடத்திலே மிகப்பெரும் பாவத்தை செய்து விடுகிறாள். குடும்ப தலைவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், அல்லாஹ்வின் பயந்து கொள்ளும். இன்றைக்கு பெண்களை பார்க்கிற போது ஆடை விடயத்திலே நாளுக்கு நாள் இந்த நாகரீக மோகம், ஆடை என்பது மாறிக்கொண்டே வருகிறது. அந்நிய கலாச்சார தாக்கங்கள் எல்லாம் பெண்கள் அணிகின்ற ஆடைகளில் தென்படுவதை பார்க்கிறோம். வெளியிலே வருகிற போது பெண்கள் முன்பகுதியை முந்தானைகளால் மறைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிறிய ஷோலை எடுத்து தலையிலே சுற்றி கழுத்து வரைக்கும் சுற்றி அணிந்து கொள்கிறார்கள், ரப்பிங் என்று சொல்கிறார்கள். முன்பகுதி வெளியே தெரிகிறது. அதற்கு மேலான ஆபரணங்களை வெளியில் காட்டி வெளியிலே வருகிறார்கள். இது ஹராம், பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எச்சரிக்கிறார்கள் சகோதரர்களே! இப்படியான பெண்கள், உடுத்தும் உடுக்காதவர்கள் மறுமை நாளையிலே சுவர்க்கத்துடைய வாடையை கூட முகர முடியாது. சுப்ஹானல்லாஹ், நஊதுபில்லாஹ். சுவர்க்கத்துடைய வாடை என்பது எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் வீசும். யோசித்து பாருங்கள். சுவர்க்கம் என்பது சின்ன இடமா? அந்த அளவுக்கு தூரப்படுத்தப்படுவார்கள். சொர்க்கத்துடைய மனத்தை கூட நுகரையார்கள். உடுப்பார். உங்களோட மனைவி, உங்களோட பெண் பிள்ளைகள், உங்களோட சகோதரி உடுப்பால மறுமை நாளையிலே சுவர்க்கம் நுழைகிற அந்த பேச்சை, அந்த பாக்கியத்தை இழந்து விடுகிறாள் என்று சொன்னால் இதை விட கை சேருகின்ற சகோதரர்களே. எனவே இந்த விடயத்திலே குடும்ப தலைவர்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்து ஆடை விடயத்திலே மறைவான, தளர்வான, கனமான ஆடைகளை அணிகின்ற பெண்களாக உங்களுடைய பெண்களை நீங்கள் மாற்ற வேண்டும். குறிப்பாக திடலுக்கு வருகிற போது இதை நீங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு வந்துவிட்டால் ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது தொழுகையை கொண்டு ஆரம்பித்தார். அந்த தொழுகையை ஆரம்பிக்கிற போது அந்த தொழுகைக்கு அதானம் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு அதானம் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு முன் சுன்னத்தான தொழுகைகளும் கிடையாது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு நாம் ஐவேளை
கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள், நேரடியாக தொழுகிறார். அதான் கிடையாது, இகாமத்து கிடையாது, முன் சுன்னத்து கிடையாது, பின் சுன்னத்து கிடையாது. 2 ரக்காத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்து சலாம் கொடுத்து முடிந்தவுடன் சஹாபாக்களை பார்த்து பக்கத்திலே பிலால் நிற்பார்கள். அவர்கள் தன்னுடைய கையை வைத்து ஊண்டிக் கொண்டு நின்று உபதேசம் செய்வார்கள். குத்துபா. இப்ப பெருநாள் தொழுகை என்பது 2 ரக்காத்து தொழுகை, குத்துபா ரெண்டும் சேரவில்லை. நாங்கள் திடலிலே பார்ப்போம், சில இளைஞர்கள், சில சகோதரர்கள் பிந்தி வருவார்கள், ஆனால் குத்துபா கேட்காமல் எழுந்து வருவார்கள். நினைக்கட்டு நாங்க ஒரு சுண்ணாவை உயிர்ப்பிக்க வருகிறோம், ஆனால் இடையிலே போகிறோம், முழுமையாக இருக்கவில்லை. ஒரு சிறிய குத்துபாவிடம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு நினைவூட்டுவார்கள், உபதேசம் செய்வார்கள். இப்படி செய்துவிட்டு அதற்கு பிறகு பெண்கள் பகுதிக்கு வருவார்கள். அந்த காலத்தில் இந்த மைக் வசதி இல்லை, பின்னால் உள்ள பெண்களுக்கு அது விளைவிக்க மாட்டார். பிலால் அவர்களோடு வருவார்கள் பெண்கள் பகுதிக்கு, அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அப்படி செய்யப்பட்ட ஒரு உபதேசத்தை நாங்கள் பார்க்கிறோம். புகாரில் வருகிறது, பெண்களுக்கு உபதேசம் செய்தார்கள், நினைவூட்டினார்கள். பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப பெருநாள் தினத்தில் நாங்கள் செய்கின்ற ஒரு முக்கியமான இபாதத் சதகா. அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள். அதை வலியுறுத்தி விட்டு சொன்னார்கள், எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்ட போது அதிகமாக நரகத்தில் பெண்களை கண்டேன் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார், என்ன காரணம், யாரும் சொல்லலாம்? 2 காரணங்களை சொன்னார்கள். முதலாவது, நீங்கள் அதிகம் தியானத்தை செய்கிறீர்கள், சாப வார்த்தைகளை மொழிகிறீர்கள். 2வது, உங்கள் கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்கிறீர்கள். இந்த 2 காரணத்தையும் சொன்னாங்க. நிறைய சதகா செய்யுங்க. பிலால் அவர்கள் ஒரு துணியோடு போனார்கள். அந்த பெண்ணுடைய ஈமானை பாருங்கள். நீங்கள் நரகத்தை விட்டும் தப்ப வேண்டும் என்றால், உங்கள் உடலை நீங்கள் நரகத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் சதகா கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது காதிலே அணிந்திருந்த ஆபரணங்களையும் மோதிரங்களையும் கலற்றி அந்த துணியிலே போட்டார்கள். சஹாபா பெண்களுடைய எதை கொடுத்தாவது, நரகத்திலே இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சதகா என்பது எங்களை நரகத்திலே இருந்து பாதுகாக்கும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து இந்த பெருநாள் தினத்திலே அதிகமான தான தர்மங்களை செய்வோம். அதற்கு பிறகு சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய நண்பர்கள், உறவினர்களை சந்தித்து பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே சந்தித்தால் தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்க என்று சொல்வார்கள். விரும்பியவர்கள் அதை சொல்லி அந்த பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். யாரோடாவது பேசாமல் இருந்தால் சகோதரர்களே, அந்த பெருநாள் தினத்தை மையமாக வைத்து அவரோடு சலாம் சொல்லி பேசிக்கொள்ள வேண்டும். யாராவது எங்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை எதிர்பார்த்து அவர் செய்த குற்றங்களை மன்னித்து மறந்து விடுவோம். இது சுன்னத். லா யதுகுலுல் ஜன்னத காத்தியவன், உறவுகளை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். 30 நாள் நோன்பு பிடித்தோம், கியாமுல் லைல் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறோம், எப்படி சுவர்க்கம் போகும்? அல்லாஹ்வுக்காக மன்னித்து மறந்து விடுங்கள். நம்முடைய அந்த வரட்டு கௌரவங்கள் இதையெல்லாம் விட்டு விடுங்கள். நான் போய் பேசுவதா, நான் போய் சலாம் சொல்லுவதா, அதெல்லாம் விடுங்கள். அல்லாஹ்வுக்காக உங்களிலே சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறவர் மிகச்சிறந்தவர். என் உறவினரோடு நான் பேசவில்லை, நான் சலாத்தில் முந்திக் கொண்டால் நான் அல்லாஹ்வுக்கு மிகச்சிறந்தவர். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அதுபோல சகோதரர்களுக்கு மத்தியிலே பேசாமல் இருந்தால் சலாம் சொல்லி பேசக்கூடாது. 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பது ஹராம். 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருந்து ஒருவர் மௌத்தானால் அவர் நரகம் நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். சலாத்தை கொண்டு ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதற்கு இந்த பெருநாள் தினத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மார்க்க விடயத்திலே ஹுகூக்குல்லாஹ் என்ற பகுதியிலே நல்ல முறையில் நடந்து அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளை சரியாக நிறைவேற்றி
அடியார்களுக்கு செய்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள், நாம் சுவர்க்கம் அடைகிறோம். இந்த மிம்பரில் இருந்து பொறுப்போடு சொல்கிறேன். நான் தொழுதிருக்கிறேன், நோன்பு பிடித்திருக்கிறேன், குர்ஆனை 2 முறை ஓதி முடித்திருக்கிறேன். ஆனால் அடுத்த அடியானுக்குரிய என்னுடைய சகோதரனுடைய ஹக்கை நான் நிறைவேற்றேன். அவனுக்கு அநியாயம் செய்கிறேன். அவனோடு பல மாதங்கள் பேசாமல் இருக்கிறேன். தாய் தந்தையோடு பேசாமல் இருக்கிறேன். உறவினர்களோடு பேசாமல் இருக்கிறேன். அது நான் சொர்க்கம் நுழைவதற்கு தடையாக வரும். எனவே இந்த பெருநாளை அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருநாளை எப்படி நமக்கு கழிக்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் முபாஹான அனுமதிக்கப்பட்ட அடிப்படையிலே ஹராம் கலக்காமல் அனுமதிக்கப்பட்ட அடிப்படையிலே சந்தோஷமாக நாங்கள் இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கும் கழிப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.